குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 6th சாப்டர் தெய்வ நம்பிக்கை தொடர்ச்சி. அலசி அலசி பார்த்தால் முதலில் நமக்கு பிரச்சனை தீராது என்று நம்பிக்கை இருப்பது தெரியும். அதை தகர்ந்து எறிந்த பின் நமக்கு வேறு விஷயங்களில் நம்பிக்கை இருக்கிறது. சிபாஸ் இல்லை, அதனால் நடக்காது. பணம் இல்லை, அதனால் நடக்காது. பட்டம் இல்லை, அதனால் முடியாது. நமக்கு இவை போன்ற விஷயங்கள் கூடி வர என்பன போன்ற 10-20 தடைகள் இருப்பது தெரியும். முள்ளின் மேல் விழுந்த துணியை எடுப்பது போல் ஒன்று ஒன்றாய் மெதுவாக எடுக்க வேண்டும். அந்த நிலையில் நாம் செய்யக்கூடிய பெரிய காரியங்கள் 2, சிறிய காரியங்கள் 20 விட்டு இருப்பது தெரியும். அவற்றையெல்லாம் ஒன்றுவிடாமல் இப்போது சரி செய்தால் மீண்டும் நம்பிக்கை தளர்வது தெரியும். இதெல்லாம் முடியுமா என்று ஒரு கேள்வி நிமிஷத்திற்கு ஒரு முறை எழுதப்படி இருக்கும். இதுவே முடியும், இதற்கு மேலும் முடியும் என்ற அந்த கேள்விக்கு அது நிற்கும் வரை அயராது பதில் சொல்லிட்டு மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கை வளர்த்து கொண்டு நம்மால் விட்டு போனதை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டே நாம் அங்குலம் அங்குலமாக முன்னேறினால் அங்குலம் அடியாகி அடி மயிலாகி பிரச்சனையும் பூர்த்தியாகும். ஒருவர் அன்னைக்கு சேவையாக 300 பிரதி புத்தகங்களை விற்பனை செய்ய முன் வந்தார். 3 பிரதி விற்பதற்குரிய கஷ்டத்தை பார்த்து பிரமித்து விட்டார். வீட்டில் 3 பேர் சேர்ந்து பிரயத்தனம் செய்து 50, 70, 100 என்று தாண்டி 141க்கு வந்த சமயம் ஒரு லைப்ரரி 147 புத்தகங்கள் வாங்கிக் கொள்ள முன்வந்து அவர்கள் குறிக்கோளை பூர்த்தி செய்தது. கடைசி வரை கிணற்றில் போட்ட கல் போன்ற இருந்த பிரச்சனை திடீரென்ற மாறி முழு பலன் கொடுத்ததும் உண்டு. எந்த வகையானாலும் பலன் உண்டு, முழு பலனும் உண்டு. அதற்கு மேல் எதிர்பாராத பலனும் உண்டு. நம்பிக்கை ஒரே ஒரு முறை வீண் போவதில்லை.